குஜராத் காந்தி நகரில் நாளை மறுநாள் வைப்ரண்ட் குஜராத் உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர். 3 நாள் மாநாட்டில் 136 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் பங்கேற்பு, விருந்தினர்களாக பல வகையிலான சைவ உணவுகள் தயாரிப்பு. செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை வரையில் பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரையில் பெய்யக்கூடும். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வரும் 10ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வருகிற 13ஆம் தேதி வரையில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மழை பதிவு, மிதமான காற்றுடன் மழை பெய்தது. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலியால் செம்பரம்பாக்கம் ஏரியின் 19 கண் மதகு வழியாக உபரி நீர் திறப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் திறக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். சென்னையில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் நாளிலேயே 5,50,000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டதாக தமிழக தொழில்துறை அறிவிப்பு. இந்தியாவின் பொருளாதார சக்தியாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. உயர்ந்த இலக்கை அடைந்து முதலீடுகளை ஈர்ப்போம் என்று சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது டாடா பவர் நிறுவனம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திங்கட்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தொழில்துறை அறிவிப்பு. உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பரந்தூர் விமான நிலையத்தின் மாதிரி வடிவம். விமான நிலையத்தை இணைக்கும் முக்கிய வழிச்சாலைகளுடன் 3D வடிவில் மின் விளக்குகளால் அமைப்பு. இந்தியாவில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை தமிழக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காண சிறப்பு ஏற்பாடு. 40 லட்சம் மாணவர்கள் அலைபேசி வழியாகவும் 1,60,000 மாணவர்கள் LED திரை மூலம் கண்டு பயனடைந்ததாக தகவல். மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக திமுக கூட்டணி போலி பிம்பத்தை உருவாக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எந்த காலத்திலும் அதிமுக கொள்கையை விட்டுக் கொடுத்ததில்லை என மதுரையில் நடைபெற்ற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டில் பேச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீரவசனம் பேசுறீங்க, அவருடைய கூட்டணி கட்சிகளும் வீரவசனம் பேசுகிறாங்க. அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. மாநாட்டுக்கு மத்திய அரசு முழு ஆதரவையும் வழங்கியுள்ளதாக பேட்டி. நானும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது பெரும் சக்சஸ் ஆகும். ஆனால் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. குறிப்பாக தென் தமிழகத்திற்கு அதிக பணம் போகும். அது தருமபுரிக்கு அதிக பணம் வரும். நான் ஓப்பனாக எல்லா இடத்துலையும் சொல்றேன். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வீடு வீடாக விநியோகம். நாளை மறுநாள் முதல் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி நேரத்தின்படி பொங்கல் தொகுப்பை விநியோகிக்க ஏற்பாடு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையில் தொழிற்சங்க கூட்டமைப்பினருடன் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நேற்று பரவலாக மழை பதிவு. கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவானது.
நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு 7000 கன அடி வரை தண்ணீர் செல்ல வாய்ப்பு. ஓரிரு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கரையோர மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தல். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி சாலைகளில் போக்குவரத்து மாற்றம். ராயப்பேட்டை ஹைரோடு வழியாக மந்தைவெளி நோக்கி செல்லும் வாகனங்கள் அஜந்தா சந்திப்பிற்கு முன்பாக வி.பி. ராமன் சாலை வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 T20 போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையில் விராட் கோலி உள்ளிட்ட 16 வீரர்களின் பெயர்களை வெளியிட்டது BCCI.